Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. அழிந்து வரும் அவதி மொழியை மீட்டெடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள பத்திரிகையாளரின் முன்னெடுப்பு கவனம் பெற்றுள்ளது. अवध के बारे में हमरे सब बहुत बात कहन, वहीं के कविता, गीत, कवित, नाच, गाना, गौनही कुल के बात कैलीन गए, लेकिन एक चीज बची रह गया अवध में. மொழிகள் வேலை வாய்ப்புக்காக மட்டுமல்ல, அவை ஒரு சமூகத்தின் ஆன்மாவை கடத்தி கொண்டு செல்பவை என்கிறார் பத்திரிகையாளர் மற்றும் எழுத்தாளர் மதுகர் உபாத்யாய். 10 ஆண்டுகளுக்கு முன்பு தனது தாய்மொழியான அவதி மொழியை காப்பாற்றும் நோக்கில் அவதி பஞ்ச் என்ற யூடியூப் சேனலை தொடங்கினார் மதுகர் உபாத்யாய். இதுவரை 227 வீடியோக்களை பதிவேற்றியுள்ளார். ஒவ்வொன்றும் சுமார் 150 முதல் 200 பார்வைகளை மட்டுமே பெற்றுள்ளன. ஆனாலும் சோர்வடையவில்லை உபாத்யாய். 500 பக்கங்களை கொண்ட அவதி மொழிக்கான அகராதியையும் தயாரித்துள்ளார். ஒரு காலத்தில் உத்தரப்பிரதேசத்தின் அவத் பகுதியில் பரவலாக பேசப்பட்ட மொழி அவதி. அயோத்தி, அலகாபாத், ஜவன்பூர் மற்றும் மிர்சாபூர் மாவட்டங்களிலும் பேசப்படுகிறது. பிரிட்டிஷ் மொழியியலாளர் ஜார்ஜ் கிரியர்சன் இதை ஹிந்தியின் ஒரு பகுதி என வகைப்படுத்தினார். வரலாற்றில் அவதி ஒரு இலக்கிய மையமாக இருந்தது. 1631ஆம் ஆண்டு துளசிதாஸ் இயற்றிய ராம்சரித் மானஸ், 1540 மாலிக் முகமது ஜயஸ் இயற்றிய பத்மாவத் ஆகியவை அவதி மொழியில் எழுதப்பட்டிருந்தன. அவத் மன்னரின் அரண்மனைகளிலும் ஹிந்தி இசைக்கும் தத்துவ கவிதைகளுக்கும் அவதி மொழி முக்கிய பங்காற்றியது. ஆனால் 1857 புரட்சிக்கு பிறகு அவதி மொழியின் வீழ்ச்சி தொடங்கியது. பிரிட்டிஷ்காரர்கள் அவதி பேசும் பகுதிகளை அடக்கினர். அந்த மொழி மெதுவாக பொதுமையான வாழ்வில் இருந்து ஒதுக்கப்பட்டது. இன்று வீடுகளில் மட்டும் பேசப்படும் மொழியாகவே மீதமிருக்கிறது அவதி. நேபாளம், மொரீஷியஸ், பிஜி மற்றும் இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் வாழும் நாடுகளில் அந்த மொழி இன்னும் உயிர் வாழ்கிறது. அவதி மொழி இன்னும் உயிர்ப்புடன் தான் இருக்கிறது. அதை மீண்டும் பெருமையாக ஏற்கும் நாளுக்காக காத்திருப்பதாக கூறுகிறார் மதுகர் உபாத்யாய். இதுவே அவதி மொழிக்காக இன்னும் சிலர் நடத்தும் அமைதியான புரட்சியின் சத்தமில்லா போராட்டம். புதிய தலைமுறைக்காக GS பாலமுருகன். Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now.